வணக்கம் நேர்களே, மற்றுமொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இன்றைய மாலை பொழுதுல நாங்கள் வந்திருக்கிறோம் வட்டுக்கோட்டை அராலி பகுதியில். குறிப்பா வட்டுக்கோட்டை அராலி பகுதி எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு இடம். எடுக்க எடுக்க குறையாமல் அதிகரித்து கொண்டு செல்கிறதே தவிர குறைவு என்பது இங்கு இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவுக்கு இங்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மக்கள் எல்லாருமே மிக வறுமையில் காணப்படுகிறார்கள். அதிகமாக இந்த அராலி பகுதியை எடுத்தோம் என்று சொன்னா கொஞ்சம் போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்கு, வேலை பிரச்சனை இருக்குது, இந்த பிள்ளைகள் கல்விக்கு செல்கின்ற பிரச்சனை இருக்கு. எல்லாத்திலையுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதோடு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பேருக்கு மிக வறுமைக்குட்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் எக்கச்சக்கமானவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் முகமாக உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு குடும்பமாக உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறோமோ அதற்கு பிற்பாடு அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் இந்த இடத்துல இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளிலும் உங்களுக்காக நாங்கள் ஒரு சில குடும்பங்களை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த குடும்பங்களுடைய காணொளிகளை நீங்கள் முழுமையாக பாருங்கள். காணொளிகளை முழுமையாக பார்த்து நீங்கள் உதவிகளை செய்ய வேணும். கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில எங்களுடைய செந்தில் குமரன், அதாவது கனடா நிறுவனத்தின் மூலமாக உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செந்தில் குமரன் அவரை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறேன். அவர் மூலமாக இந்த அராலி பகுதியில் பல்வேறுபட்ட உதவிகள் கிடைத்திருக்கிறது, கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் கிடைக்க காத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அவர் போல் இன்னும் பல மகான்கள் வெளிவர வேணும், இவர்களுக்கான உதவிகளை வழங்க வேணும். செந்தில் குமரன் ஐயா மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவருக்கும், அவர்களுடைய அந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அது மாத்திரமில்லாமல் அவர்களை தாண்டி புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் எங்களுடைய நாடுகளில் இருந்தும் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்கினிய உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியோடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இத்தோடு உங்களுடைய உதவிகள் நின்று விடாமல் இன்னும் தொடர்ந்து உங்களுடைய உதவிகள் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கேன். என்ன மக்களே, இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த அக்காவை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடாக சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இந்த அக்காவை சந்திச்சு இந்த அக்காண்ட பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறோம். குறிப்பாக எல்லாருக்குமே பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதை தாண்டி இவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை அறிந்து அதை ஒரு காணொலியாக நாங்கள் உங்களுக்காக பதிவேற்றுகிறோம். இந்த காணொலியை பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள். முதல்ல நாங்கள் அக்காவை சந்திக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க. சரி, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோட உங்களோட ஆறார் இருக்கணும், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களன்றதை பற்றி சொல்லுங்க. நாங்கள் அனளவில் இருக்கிறது எங்களுடைய அம்மாவுக்கு ஒரு காலம் கை மேலாது, அதனால இந்த அக்கா விட்ட கொண்டு வச்சிருக்கிறேன். அம்மாவுக்கு இயலாதுன்றதால இவ்வளவு தூரம் கொண்டு அம்மாவை பார்க்குறீங்க. சரி, அம்மாவுக்கு நீங்கள் எத்தனை பிள்ளைகள் அக்கா? அம்மாவுக்கு நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு தம்பி. என்ன செய்யணும் அம்மாவை எல்லாரும்? அக்காக்கள் வீடெலாம் இருக்கணும், கஷ்டம். ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறா, இந்த தம்பி ஒரு பட்டி கடை வச்சுக்கிறா, தங்கச்சி ஒரு நோமலா கடை. சரி, இப்போ அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, அம்மாவுக்கு என்ன நடந்தது, அது தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்க விளக்கம். அம்மா சும்மா தானுங்க இருந்தவா, ஒரு வருத்தம் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு காலங்கையும் தான் அப்படியே இல்லாமல் வந்துட்டுது இருந்தா போல். அது பேரசவாதம்னு சொல்லினோம். நான் தனியாக அப்போ தூக்கிக்கா வேலாதனால அக்கா வீடு இருக்கிறன்னு தான் அக்கா வீட்டை கொண்டு வச்சு பார்க்குறோம். சரி, இப்போ எத்தனை வருஷம் அம்மாவுக்கு இப்படி நடந்தது? ஒரு வருஷம் எனக்கு 8 மாதம். 8 மாதம் வரும். என்ன மாதிரி அம்மாவுக்கு இன்னும் இப்போ தேவைப்படுது? அவள் இப்போ என்ன நிலையில் இருக்கிறா, அம்மாவுக்கு என்ன தேவைப்படுது, நீங்கள் என்ன செய்யணுமென்னு நினைக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறீங்க, அது தொடர்பாக சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலில் 3 மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு ப்ரைவேட்டாக தான் நாங்கள் கொண்டு போனது. அப்போ கொண்டு காட்ட சொன்னவே கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கொண்டு போகிறனாலும் கொண்டு போகாதனாலுமா அந்த குளிசை வச்ச வேலை இந்த மாதிரி வச்சு கொடுக்குறோம். வாரம் என்ன சாப்பாடுகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். இவன் அக்காவுடன் அதுகளுக்கும் கஷ்டம்தான். நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கிடக்குது. சரி, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா அம்மா அப்பா தோண்டு, அங்கே உங்களோட கணவன் மற்ற பிள்ளைகள் இந்த மாதிரி அவைய யார் பார்ப்பீங்க? அவைய மகள் இருக்கிறா, அவள் தான் பார்க்குறது. தவப்பனை பார்ப்பா, வெறும் வேலையால் செய்தவங்க நானும் அம்மாவே அக்காவையோட விட்டுட்டு போனால்
ஏதாலும் தானும் தன்னிட்ட வச்சிருந்த காசு தந்து தான் அப்புறம் அம்மாவுக்கு ஏதாலும் பழங்கள் வேண்டி கொண்டு போக சொல்லி சில நேரம் பிள்ளைகளும் தருவினம் ஏதாலும் அவையும் வேலை விளையாட்டி போய் தருவினம் பொம்பளை பிள்ளைய பிறகு அப்படி போகுது அக்காவே மீதாலும் பிள்ளைகள் அக்காண்ட பிள்ளைகளும் ஏதாலும் மறைச்சாரி அம்மாக்கன்னு சொல்லி சில நேரம் மருந்து எடுக்கக்குள்ள அவையும் உதவி செய்வினோம் மற்றும்படி பழங்கள் அதுகள் சில நேரம் வேண்டி கொடுப்பினோம் நானும் 2 பிள்ளையும் நானும் என் மகளும் அம்மாவையும் வைத்துக்கிறபடியா அவைக்கும் சாப்பாடுகளுக்கும் ஒன்றுமே கொடுக்குறே இல்லை அவை தான் எனக்கும் சாப்பாடு சரியினோம் அப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு அங்கே இங்கே போய் வரவா ஆஸ்பத்திரி கொடுக்குறதா இந்த வைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் கொடுக்குறோம் இல்லை என்ன செய்கிறான்னு கஷ்டமாக கிடக்குது இப்போ சாப்பாட்டுக்கும் அவ்வளோ காசு வேணுங்க நாங்கள் 2 பேர் சாப்பிட்றோன்னு தானே என்னத்தை செய்யாண்டு எனக்கு அப்படியே கவலைப்பட்டு கொண்டு போகிறேன். சரி, நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியை விட்டுட்டு பிரைவேட்டா காட்டுனது எனக்கா? இவாக்கு ஆஸ்பத்திரி என்றாலே சரியான பயம். என்ன விட்ட போது கொத்த போது கொண்டு போகாதீங்க, நான் இதில் சேர்த்து போவேன், நான் ஏங்கி ஆக்கள் மாதிரி. அதோடவா பயந்தோன்னுண்டா போல் நான் அப்படியே நீ எங்கே அங்கே கொண்டு போகிறது இப்படியே ப்ரைவேட்டாக எடுத்து காட்டுவோம்ன்றதுக்காக நான் இப்படியே செய்து இங்கே கொண்டு வந்துட்டேன். ப்ரைவேட்டாக காட்டிட்டு உடனே கொண்டு போயிருந்தா சில பேர் சொன்னேன் சுகம் பெறும்னு சொல்லி. இப்போ எங்கள் அம்மாக்கள் 28 வயதாக போயிட்டு நீ சுகமாகுமா அவன் பரம்பரையாக அப்படித்தான் இந்த கையங்காலும் மேலாமல் இருக்கிறது அன்றதுக்காக நானும் இப்படியே விட்டுட்டேன். இப்போ அம்மா வந்து இப்படியான ஒரு நிலையில் இருக்கிறாண்டு அரசாங்க ரீதியாக இல்லாட்டி ஆஸ்பத்திரி ரீதியாக ஏதாச்சும் உதவியலக்கா? இல்லை, அரசாங்க அம்மாவுக்கு அந்த 5000 ரூபா காசு கொடுக்குறவே மற்ற அந்த நிலம்புரி அதுவும் கொடுக்குறவே அதைத்தான் நான் போய் வீட்டை போய் எடுத்துக்கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதுன்றது மற்ற தம்பி கொண்டு வந்து தருவார் ஏதாலும் உதவி. மற்றவே அக்காண்ட பிள்ளைகளும் சித்தி ஆஸ்பத்திரி போகிறான்னு சொல்லி போட்டு அவையும் வந்து தாரவேன் அப்படி உதவி யாரும் பிள்ளைகளை ஏதாலும் தந்தா தான் மனுஷன் தருவார். வரைய போய்க்கல இதை பழத்தை பண்ணி கொண்டு போ பஸ்ஸுக்கு இதுன்னு சொல்லி தம்பி கொண்டு வந்து இருந்துட்டு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், கொண்டே டாக்டரு காட்டணும் போகணும்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார். இனி ரிங்ஸோ ஷாம்போ சவுக்கரை மண்டேக்கு எங்கோ அம்மாவும் வேணும் தானே பார்க்க. அப்போ அம்மா நல்லா இருக்கிற காலம் மட்டும் நீங்கள் அனல தீவில் வச்சு அம்மாவை பார்த்துறீங்க. இப்போ 7வது கட்டத்தில் தனியாக அவங்களால சமாளிக்கலான்றதுக்காக இங்கே வந்து நீங்கள் சரி இங்கே வந்து நிறைய தேவைகள் இருக்கும் அம்மாவுக்கு இல்லையோ? அதுதானுங்கோ நிறைய தேவை இருக்குது. அவாக்கு அவள் சாப்பிட்ற நேரம் பழங்கள் அதுகள் அவள் விரும்பின சாப்பாட்டை வேண்டி கொடுக்க வேணும். அதை விட அவாக்கு துணிமணிகள் நாங்கள் துவைக்கணும், டெக்னாலஜிகள் அதுகள்னு சொல்லி கிருமிகள் பிடிக்காம எல்லாம் படிவா வச்சு பார்க்கவும். எனக்கு என்ன இடம் வேண்டாம் எங்களுடைய அம்மா எங்களை எப்படி பார்த்தாவோ அதே மாதிரி நாங்களும் தூக்காவி அவள் பார்க்கணும். கட்டாயம் ஒரு மகளாக இருந்து கொண்டு நீங்கள் அம்மா பிள்ளைய வந்து எப்படி பார்த்தாவோ அதை மாதிரி திருப்பி அம்மாவை பிள்ளை பார்க்கணுமென்று யோசிக்கிறது 1000ல் 1 தான் சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களோட அம்மா உங்களுக்கு அம்மாவாக கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் என்று சொன்ன இந்த வார்த்தையை சொல்கிறீங்க பாருங்கள். அதுக்காக சில பேர் அம்மா அப்பா வந்து முதியோர் இல்லத்தில் விடுறி நம்மளால் பார்க்க இயலாது இவையை வச்சு சமாளிக்க இயலாதுன்றதுக்காக வந்து முதியோர் இல்லம் அது இதுன்னு சொல்லி கொண்டே அம்மாக்களை விடுற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படி செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இப்ப அம்மா என்ன சொல்லுறா உங்கள்கிட்ட? அம்மா என்ன எனக்கு இது சுகம் பெறாது, டாக்டர்கிட்டே கொண்டு போக வேண்டாம், எனக்கு ஒரு குளிசை வேண்டாம்னு சொல்கிறான். நான் சொன்னேன் இல்லையம்மா கொஞ்சம் காலம் வேண்டாம் இருக்கணும் எங்களோட நாங்கள் வச்சு பார்க்கணும். ஆனால் ஐயோ நீ என்னோட கவலைப்படுற புள்ளியால் கரைச்சல் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னேன் இல்லை எங்களை என்ன மாதிரி பார்த்தீங்க அதே மாதிரி நாங்கள் உங்களை வச்சு பார்ப்போம்னு சொல்லி சொல்கிறான் அம்மா. அம்மாவுக்கு 5 பிள்ளைகள், நீங்கள் என்ன இருக்கா 5 பேர்ல அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்? என்னத்தான் பிடிக்கும் கூட உங்களை தான் அம்மாவுக்கு நிறைய பிடிக்கும். அதே மாதிரி அம்மாவே உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்களோட மனசன் வேறையும் பிடிக்கும், நிறைய கேட்பா. வேறு எங்களோட தம்பி அங்கே நெல்லியடியெல்லாம் பிடிச்சிருக்குற அவரையும் கேட்பான். ஆனால் எல்லா பிள்ளைகளையும் அவள் கேட்பான், நான் கூட எண்ணில தான் பார்ப்பேன். ஏன் அங்கே விட்டுட்டு அதனால் வைக்க போனது இங்கே ஒன்று தெரிஞ்சுட்டு போட்டாவா வந்து கேட்பேன். நான் அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் ஓடி வந்துடுவேன். அம்மா என்ன அக்கா செய்கிறா வீட்டை போனேன்னா அம்மாட ஞாபகமாக தான் இருக்கும். அப்போ என்ன சாப்பிட்டவா கொண்டு வா அடிக்கடி போனேன்னா போன எடுத்து கேட்குறது. அப்போ அங்கேயும் மகள் இருக்கிறா வாங்கும் பாவம் இருந்தா போல் முட்டுகள் வருத்தங்கள் வாரது அங்கே அதை விட்டுட்டு வந்துட்டேனேன்னு சொல்லி இங்கேயா அங்கேயாண்டா அந்தரிச்சு ஒன்றும் மனம் நிற்குதுங்க. என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. அங்கே போனேன்னா அவள் தூக்கிக்காவே இல்லை அதவையும் இருந்தா போல வருத்தம் வந்து என்ன செய்கிறோம். இங்கே என்னென்ன எங்களோட சொந்த பந்தங்கள் அக்காக்கள் சௌரங்கள் அக்காண்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் இருக்கணும். நான் அங்கே தனியே அதுக்காக தான் கடலில் இருந்து
வர்றது போகிறதும் கஷ்டம். அதால் கொண்டு ஓடி வந்து வச்சிருக்கு. இப்போ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு இடத்துல திருமணம் செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளுமே அம்மா பார்க்குறீங்களேன்றதான் உண்மை, அப்படித்தானே? சரி, அம்மாவுக்கு வந்து இப்போ என்னக்கா தேவைப்படுது அதை சொல்லுங்க. என்ன தெரியும் வண்டில் அம்மாவுக்கு வந்து உங்களோட மாமா வந்து அதுவும் ஒரு அரை விலையில், அதை பற்றி சொல்லுங்க இருக்கா. அவரும் ஒரு அரை விலையில் வேண்டி தந்தவர் விசாரித்து மற்ற ஆளை என்னடு படுக்க விடக்கூடாது, ஆடை அங்கே இங்கே கொண்டு வருங்கன்னு சொல்லி வச்சுட்டு ரொட்டி கொண்டு போகிறது. நான் வண்டியில் ரொட்டி எனக்கும் இந்த வண்டியில் வச்சு அம்மா போடுறேன்னா அது தெரியாது. அதோட அவள் அங்கே அக்கா இருக்கிறா, அவன் சேர்த்து கூட்டி கொண்டு போகிறது. கல்லுகளுக்கு இடப்பட்ட அக்கா விழுந்தா அப்புறம் ஐயோ தங்கச்சி விழுத்திட்டால் அம்மா கொண்டு நடந்துட்டேன்ட்டு அதுவும் பயம். அதுக்காக 2 பேரும் சேர்ந்து கூட்டி கொண்டு போகிறது. அரைப்பழசு வண்டிலாம் அதுக்கும் அது பாவிக்கும் கொஞ்சம் காலமாக. அது பாவிக்கும். புது வண்டியில் இல்லை, அது 1 லட்சம் 120 பெரும் வண்டில். அது அவர டைம் அப்படி இது இல்லை. இப்போ இது எண்ணெயெல்லாம் போட்டு பாவி ரொட்டி தெரியுங்கன்னு சொல்லி சொன்னார். மற்ற கட்டில் வெட்டு கதிரை எல்லாம் மிஞ்சி அக்கா என்ற பிள்ளைகள்கிட்ட தான் வந்து நான் இங்கே மாறி வச்சிருக்கேன். வேண்டித்தாங்க ஒரு கட்டில் மாறி தாங்கன்னு சொல்லி. இப்போ அதுகளும் அது வரைக்கும் ஏன் நான் நினைக்கிறது, ஏன் வீட்டை இடைஞ்சல் அதுகளும் குடும்பக்காரராக போயிட்டு நம்ம சித்தி வந்து அந்த என்ன மனதில் நான் நினைக்கிறது. அப்போ நான் சொன்னேன், நான் போகிறோங்க அம்மாட கந்தூர் காசு எடுத்துட்டு நான் கூட இதை எடுத்து தானே வேண்டாம் இதை வச்சிருங்கோண்டு ஒரு ஆள் கதிரை ஒன்று தந்தவர். அந்த சாஞ்சில் இருக்கிற கதிரை ஒரு ஆள் கட்டில் பெற்று தந்தவர். அப்போ அதுகளும் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறதுங்க மழை நேரம் கஷ்டம் தானே, நான் வேண்டியன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ மகள் கிட்டமா அம்மாவுக்கு நான் கட்டில் வேண்டி தரணும்மா அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த பாபா. மகள் என்ன செய்தா? ஒன்றுமில்லை, வெறும் விலை கூடி அப்படியே இருக்கணும். சரி, அப்பா இருக்கா அக்கா? அப்பாவுக்கு என்ன நடந்தது? எங்கட அப்பா இருந்தா போல அவருக்கு அந்த ஹார்ட் அட்டேக்குன்னு சொல்லல, அவருக்கு கதை நோயனு அது கனகாலமாக இருந்தது. அப்புறம் அது இல்லைன்னு சொல்லிட்டு வேற அந்த முட்டு வந்த கூட அவருக்கு பிசிங் கூட இழுத்து இதண்டா போல இட்டுமேலும் வந்துடுது. குளிசா பாவிச்சு கொண்டு வேற அவருக்கு இந்த குளிசைன்ற தாக்கவே பொழுதுபட போனது கொண்டுங்கோ குளிசையாவே பவர் கூடனா குளிசையை கொடுத்துருந்தோமா என்னன்றதை தெரியல. வந்து அப்படியே அடுத்த நானும் அங்கே நான் அளவில் இருந்தேன். நான் அப்போ என்ன நடந்தான்னு தெரியல. அடுத்த நாள் சொன்னால் அவரே ஐஸ் பாட்டுக்க போட்டாச்சுன்னு அக்கா விட்ட வந்த இடத்த தான் அக்காண்ட பிள்ளைகள் கூட்டி கொண்டு போனவே ஆஸ்பத்திரிக்கு. நல்ல மாதிரி நடந்தான் போனவரா. அப்புறம் சொல்லி அவர் பாவிக்கிறது குறைஞ்ச குளிசையே கூட குளிசையதோ கொடுத்துட்டோம். அவருக்கு வயசு கொஞ்சம் வந்துட்டுது. அதாலே அவர் வந்துட்டார். ஐஸ் பாட்டுக்க போட்டுட்டு தாண்டவே எங்கன்னா வீட்டுக்காரால் தம்பி அம்மா அக்காக்கள் எல்லாரும் போனவே. இப்போ எனக்கு தெரியாது. அப்போ சுவமான்னு சொல்லி அடுத்த நாள் போய் கேட்போம்மான்னு சொல்லி வந்துக்கிறேன். அண்டிடாவே அப்பா மோசம் போயிட்டாராம். இவருக்கு மறுமொழி வந்துட்டுது ஐஸ் வாட்டுக்க போட்டாச்சுன்னு எனக்கு சொல்ல இல்லை. நான் தனியாங்க கத்திக்குள்ளாருவேன். அடுத்த நாள் தான் இரவு விடிஞ்சது புறதான் சொன்னோம் அப்படியா அப்பா மோசம் போட்டாருன்னு. அதுக்கு புறதான் நாங்கள் அங்காலேருந்து ஜாலி ஓடி வந்து அக்காவிட்ட கொண்டோம். அப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கு? அவருக்கு அப்போ சாயக்க ஒரு 68 வயசு. 68. அம்மாவுக்கு இப்போ எத்தனை அக்கா? இப்போ 77 வயசு. அம்மாவுக்கு 77. நல்ல ஹெல்த்தியாக இருந்தவா? நல்ல மாதிரி நானும் உங்கள் எதிர்பார்க்கலைங்க. அம்மாவுக்கு நான் கோயிலுக்கு கூட்டி கொண்டு போயிருக்கேன். சாரிகள் எல்லாம் மைண்ட் பண்ணி நீட்டாக வடிவாக கூட்டி கொண்டு போகிறது. நானும் என் மகளோ அம்மம்மா இன்னும் மங்களோட இருக்கணும் பண்ணி நடுவாக கட்டி கட்டி கொஞ்சுவா எங்கட அம்மா. இப்போ இப்படி வந்துடுதுன்னா அவாவுக்கு சரியான கவலை தான். அதான் சொல்லி கொண்டுவா. நான் நேற்று வீட்டை போட்டு வரையில அம்மம்மா அவ்வளோ வயசுக்கு முன்னவா இன்னும் கொஞ்சம் காலம் எங்களோடைய அம்மம்மா இருக்கலையே நாங்கள் வச்சு பார்க்க. சொந்தமாக கிண்ணமோ
யாருக்குத்தான் விருப்பம் இல்லை, அது உண்மையான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அது என்ன சொல்றது, வெளிப்படையா சொல்லல, அது வந்தமா இருந்தமா கூப்பிட்டாங்களா போனமாண்ட மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை இருக்குது. அது எல்லாருக்குமே அப்படித்தான். நாங்கள் அம்மாவையோ அப்பாவையோ சகோதரங்களையோ வந்து குறிப்பாக எப்பவுமே சொல்ல முடியாது. இதுதான் மனுஷ வாழ்க்கை, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாழணும். நாங்கள் எப்படி ஆரம்பத்தில் வாழ்கிறோமோ அதுதான் நாங்கள் அந்த வயது போனதுக்கு பிறகு வாழைக்கு கடவுள் எங்களுக்கு தரக்கூடிய நன்மைகளாக இருக்கும். அதுதான் இருக்கும் வரைக்கும் நல்லதையே செஞ்சு கொண்டு நல்லதையே சிந்திச்சு கொண்டு எல்லாரையும் அன்பு செய்து வாழணுமென்றதான் என்னுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கு. இது இருந்தா தான் எங்களுடைய இறுதிக்கட்ட வாழ்க்கையாவது கொஞ்சமாவது மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவில் சந்தோஷமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய தாயாரை நேசிக்கின்றீர்கள் என்பது உங்களுடைய கதைகளிலும் ஒவ்வொரு பேச்சிலும் வந்து தெரியப்படுகிறதக்கா. வெகு சீக்கிரத்தில் உங்களோட அம்மாவுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேணும், அவாவில் ஒரு மாற்றம் பெற வேணும். மீண்டும் இன்னொரு கொஞ்ச காலம் என்றதை தாண்டி இன்னொரு 100 வயது வரைக்கும் உங்களோட இருக்கணும் என்று சொல்லி நானும் விருப்பப்படுறேன். ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அம்மா அப்பாவை கழிச்சு விடுற காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் அம்மா எங்களோட இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறதே பெரிய ஒரு விஷயம். கட்டாயம் அவள் நல்ல ஒரு உடல் ஆரோக்கிய உடல் சுகத்தோட வந்து மீண்டும் அந்த குடும்பத்தில் வந்து இணைஞ்சு வாழணும்னு சொல்லி இந்த உதவுங்கரங்க நிகழ்ச்சியூடாக நானும் கடவுளை பிரார்த்தித்து கொள்கிறேன். ஆக மொத்தம் உங்களுக்கு உதவி என்று சொன்னால் இப்போ என்னக்கா வேணும் அதை சொல்லுங்கள். இப்போ உதவி என்று சொல்லி பார்க்க என்ன உதவி தந்தால் உங்களுக்கு இந்த நேரத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும்? அது இங்கே ஆடு மாடு கோழி வேணுமென்னா அவையண்ட விட்ட இருக்கிற மாக்காவிட்ட அது மாக்களும் கூட என்னத்தை செய்து பொருள் உதவியா இல்லாட்டி ஏதாச்சும் உணவுக்கு ஏதாச்சும் உதவிகள், பொருளாதார உதவிகள், அப்படி உலர் உணவு பொதிகள், அப்படி இல்லைன்னு சொன்னால் வாழ்வாதாரம் சார்ந்த உதவி, இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவு ஏதாச்சும் பண உதவி செய்யலாம். பண உதவி செஞ்சால் நீங்கள் அம்மாவுக்கு வேண்டக்கூடிய இந்த மருத்துவ செலவுகளை வந்து பார்க்கலாம். என்ன உங்களுக்கு பணம் கஷ்டம் தானேங்க, பண உதவியும் ஏதாவது செய்வாங்க. கட்டாயம் அக்காவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பணத்தொகை உதவியாக கிடைத்தால் அவர்களுடைய தாயாரையும் அவர்களுடைய நாளாந்த உணவுகளையும் வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியும்னு சொல்லி அக்கா விருப்பப்படுறா. கட்டாயம் எங்களுடைய அன்பு உறவுகளே, உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து தாயை யாரும் மதிப்பதும் இல்லை, தாயை யாரும் பார்ப்பதும் இல்லை. நான் வாழ்ந்தால் சரி என்று சொல்லி நாங்கள் திருமணம் ஆயிட்டோமா எங்களிடம் பணம் இருக்கான்னு சொல்லி எங்களுடைய பெற்றோர்களை மறந்து நாங்கள் எங்கேயோ தொலைந்து எங்களுடைய உல்லாச வாழ்க்கைகள் உலக சந்தோஷங்களை வந்து நாங்கள் அனுபவிச்சு கொள்கிறோம். உண்மையான அன்புகளை இழந்து விட்டு. எனவே வந்து இவ்வாறு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த தாயாரை பார்க்கக்கூடியதுக்கு பண உதவிகளை வந்து நீங்கள் வழங்க வேணும். உங்களுடைய தாயாக நினைத்து கொண்டு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் அந்த ஒரு சிறு பணத்தொகையாக வந்து இவர்களுக்கு உதவி செய்தால் கட்டாயம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தன்னுடைய சொந்த இடம் அனலதீவு, அங்கிருந்து தன்னுடைய ஒரு பிள்ளை மற்றும் கணவனை விட்டு 5 மாதங்களாக இந்த வட்டுக்கோட்டை அராளி பகுதியில் தன்னுடைய தங்கச்சி வீட்டை வச்சு தன்னுடைய தாயாரை அவரோடு கூட இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை கிடைப்பது என்பது பெரிய ஒரு பொக்கிஷம். இப்படியான பிள்ளை கிடைத்ததுக்கும் அப்படியான ஒரு தாய் இவர்களுக்கு கிடைத்ததுக்கும் அவர்கள் தான் பெருமைப்பட வேணும். எனவே வந்து அவர்களுக்கான அந்த உதவிகளை எங்களுடைய அன்பு உறவுகள் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேணும் என்று சொல்லி இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு குடும்பத்தை நாங்கள் உங்களுக்காக அறிமுகப்படுத்தி இருந்தோம். ஒரு தாய் பிள்ளைக்கான ஒரு பாச போராட்டம் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். தன்னுடைய தாயை காப்பாற்றி தாருங்கள், தன்னுடைய தாயை பார்ப்பதற்கான உதவிகளை பெற்று தாருங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு அக்கா கதைச்சிருந்தா. கட்டாயம் அந்த அவ கேட்டிருந்த உதவி பண உதவி தான். அதாவது அவர்களுடைய உணவுக்கும் அந்த தாயாருடைய மருத்துவ செலவுக்குமான பண உதவியை வந்து கேட்டிருந்தா. எங்களுடைய அன்பு உறவுகள், எங்களுடைய நாட்டில் இருப்பவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே வந்து கட்டாயம் இந்த குடும்பத்துக்கு உதவிகளை செய்யுங்கள். உங்களால் முடிந்த உதவியை வழங்குங்கள். உங்களால் உதவி செய்ய முடியவில்லையா, உங்கள் சார்ந்து உதவி செய்பவர்களிடத்தில் இவர்களை அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் அந்த போடுகின்ற அந்த காணொளிகளை உதவி செய்யக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கு காட்டி அவர்கள் மூலமாக கூட நீங்கள் உதவிகளை பெற்றுக் கொடுத்தால் அது கூட நன்மை அளிக்கும். அதுவே பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை யாருமே மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து அதற்கான தீர்வுகளை வந்து இவ்வாறான குடும்பங்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.